இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நேரலின் மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு மற்றும் சபைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாட்களாக காணப்படுகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாட்களிலே, ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளை, இந்த வெள்ளிக்கிழமையை பல விதத்திலே நம்முடைய சபைகள் அழைப்பது வழக்கம். சிலர் துக்க வெள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி பலியாக மாறினதை நினைத்து தங்களுடைய இருதயத்திலே துக்கம் கொண்டு அந்த வெள்ளிக்கிழமையை துக்க வெள்ளி என்று சொல்லி அழைப்பார்கள். இரண்டாவதாக புனித வெள்ளி என்று அழைப்பார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து புனிதமானவர், பரிசுத்தமானவர். பரிசுத்தமான அவருடைய இரத்தத்தை இந்த நாளிலே சிந்தி பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருந்த மனுக்குலத்தை அவர் விடுவித்து இரட்சித்து மனுக்குலத்துக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு நித்திய ஜீவனையும் கொடுத்ததுனால இந்த நாளை புனித வெள்ளி என்று சொல்லி அழைத்து இந்த நாளை அவர்கள் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரணத்தை தியானிப்பது வழக்கம். இனி குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள், நல்ல வெள்ளி. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே மரித்ததின் காரணமாக, தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் காரணமாக, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதின் காரணமாக நல்ல காரியங்கள் இந்த உலகத்துக்கு நடந்தது. மனுக்குலத்துக்கு நல்ல காரியங்கள், நன்மைகள் நடந்தபடியினால ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், இழந்து போன ஒரு நித்திய பாக்கியம் மனுக்குலத்துக்கு இந்த நாளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தனால இந்த நாளை குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று அழைப்பார்கள். நாம் இந்த நாளை எப்படி அழைத்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக செய்த அந்த காரியத்தை நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் இந்த நாள் ஒரு வீணான ஒரு நாளாக அமையும் என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நல்லது, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக. அதனால அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை உபத்திரப்படுத்தினார்கள் என்று சொல்லி வெறும் துக்கத்தை நாம் வெளிப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தன்னுடைய பாடுகளின் மூலமாக, மரணத்தின் மூலமாக, தன்னுடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார், என்ன மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார், அதை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் அதுதான் உண்மையான ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இனி தொடர்ந்துள்ள நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த வெள்ளி, இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கூறின வார்த்தைகளை தியானிப்பது நம்முடைய சபைகளுக்கு வழக்கமாக காணப்படுகிறது. இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து அதிலிருந்து தொடர்ந்துள்ள நிமிடங்கள் ஒரு சில தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த மற்றும் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரணங்களை மற்றும் காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
23வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் சத்தமாய் வாசிப்பார்கள். அதை நீங்கள் கவனமாய் கேட்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியின் மூலமாக, அதாவது லூக்காவின் சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும், இந்த வசனங்களிலிருந்து 2 விதமான செய்திகளை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு விருப்பப்படுகிறார். இந்த வேத பகுதியின் மூலமாக 2 விதமான முக்கியமான செய்திகளை இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வேத பகுதியிலே 2 கள்ளர்களை பார்க்க முடியும். மத்தேயு மற்றும் மார்க்கு அவர்களுடைய சுவிசேஷத்திலே இந்த 2 பேரை குறித்து எழுதும் பொழுது கள்ளர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனா லூக்காவின் சுவிசேஷம் நாம் வாசித்த வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது லூக்கா இவர்களை குற்றவாளிகள் என்ற ஒரு பெயரை கொடுத்து தன்னுடைய இந்த சுவிசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ 2 கள்ளர்கள் அல்லது 2 குற்றவாளிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த சம்பவத்திலிருந்து 2 முக்கியமான காரியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துக்கும் மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே ஆண்டவர் 2 விதமான முக்கிய செய்திகளை வைத்திருக்கிறார். அந்த 2 விதமான முக்கிய செய்திகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு செபித்து முடிக்க விருப்பப்படுகிறேன். இந்த 2 திருடர்களுடைய பெயரை வேதாகமத்தில் பார்க்க முடியாது. 4 சுவிசேஷத்திலும் அந்த சுவிசேஷத்தை எழுதின சுவிசேஷகர்கள் இந்த திருடர்களுடைய, அதாவது இந்த குற்றவாளிகளுடைய பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அப்போக்ரிஃபல் என்கிறதான ஒரு புத்தகம், த புக் ஆஃப் நிக்கோதோமஸ், நிக்கோதோமஸின் புத்தகம் என்று ஒரு புத்தகம் அறியப்படுகிறது. அப்போக்ரிஃபல் என்கிறதான அந்த தள்ளுபடி ஆகமங்களிலே இந்த புத்தகங்கள் வருகிறது. அப்போ இந்த புத்தகத்திலே இந்த 2 திருடர்களுடைய அல்லது குற்றவாளிகளுடைய பெயர்களை அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு குற்றவாளி, ஒரு திருடன், மனம் திரும்பிய திருடன் என்று சொல்லுவோம். மற்றொரு 2வது திருடன் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்த திருடன் என்று சொல்லுவோம். மனம் திரும்பிய திருடனுடைய பெயர் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டிஸ்மாஸ் என்கிறதான ஒரு பெயர், டிஸ்மாஸ். 2வதாக இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்த அந்த திருடனுடைய பெயர் கஸ்டஸ் என்கிறதான ஒரு பெயரை இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று
கூறப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி டிஸ்மஸ் என்கிறதான இந்த திருடன் இயேசு கிறிஸ்துவனுடைய வலது புறத்திலும், கெஸ்டஸ் என்கிறதான மற்றொரு திருடன் இயேசு கிறிஸ்துவனுடைய இடது புறத்திலும் சிலுவையில் அறையப்பட்டதாக நம்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நடுவில் சிலுவையிலே அறையப்படுகிறார். வலது புறமும் இடது புறமும் இரண்டு திருடர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இந்த கெஸ்டஸை குறித்து நாம் சரித்திரத்தை படிக்கும் பொழுது பாரம்பரிய கருத்துப்படி ஏன் இந்த கெஸ்டஸ் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஏன் இந்த கெஸ்டஸுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், ரோம அரசாங்கம் ஏன் அவனுக்கு சிலுவை தண்டனை கொடுத்தது என்று நாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது, இந்த கெஸ்டஸ் பெரும்பாலும் ஒரு கொள்ளைக்காரனாகவும் வன்முறை மற்றும் திருட்டு செயல்களிலும் ஈடுபட்டதாக சித்தரிக்கப்படுகிறார். அப்போ ரோம அரசாங்கத்துக்கு எதிராக, ரோமர்களுக்கு எதிராக, ரோம ராயனுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த கெஸ்டஸ். அப்போ இந்த கெஸ்டஸ் சிலுவையில் அறையப்படுகிறதுக்கான முக்கிய காரணம் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட அவனுடைய ஒரு குணம், ஒரு வன்முறை, ஒரு கலவரம், ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு தீய சுபாவம். அப்ப இந்த காரணங்களினால் ரோம அரசாங்கம் இந்த கெஸ்டஸுக்கு சிலுவை தண்டனையை பிறப்பித்தது. இந்த கெஸ்டஸ் என்கிறதான இந்த பெயர் ஒரு லத்தீன் பெயர். இந்த லத்தீன் பெயராகிய இந்த கெஸ்டஸ் என்கிறதான இந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்றால் டீட்ஸ், அதாவது செயல்கள், கிரியைகள். அப்ப இந்த கெஸ்டஸுடைய இந்த பெயருடைய அர்த்தத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இடது புறத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த கெஸ்டஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக தான் வெளிப்படுத்தின தன்னுடைய செயல்பாடுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை கீழே இறங்கி அந்த சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சித்துக் கொண்டு அதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக செயலில் காட்டும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்கிறார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் இந்த கெஸ்டஸ். திரளான ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறது. யூதர்கள் நிற்கிறார்கள், ரோமர்கள் நிற்கிறார்கள், ரோம படை வீரர்கள் நிற்கிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் நிற்கிறார்கள். இவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை கேலி செய்து, நீர் உண்மையான தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வாரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஏளனம் செய்தார்கள். இவர்கள் ஏளனம் செய்ததை அப்படியே பார்த்த இந்த கெஸ்டஸ் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தானும் அதே ஏளனத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய பெயர் கெஸ்டஸ், பெயருடைய அர்த்தம் டீட்ஸ், கிரியைகள். அதாவது இதனுடைய ஒரு அடிப்படை அர்த்தம் என்ன என்று சொன்னால், கெஸ்டஸ் எதை இயேசுவிடத்திலிருந்து எதிர்பார்த்தார் என்றால், வெளிப்படையான ஒரு செயல்பாட்டின் மூலமாக,
ஒரு கிரியையின் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஏளனம் செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த கெஸ்டஸ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இருந்து இறங்கி வெளிப்படையாக தன்னுடைய செயல்களின் மூலமாக கிரியைகளின் மூலமாக காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கெஸ்டஸினுடைய ஏளனமான ஒரு உள்நோக்கம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கெஸ்டஸை போலதான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வெளிப்படையான கிரியைகளை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள். வெளிப்படையான அடையாளங்களை எதிர்பார்ப்பார்கள். வெளிப்படையான அற்புதங்களை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பின் உள்நோக்கம் என்ன என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்கிறது. உண்மையாகவே இந்த கெஸ்டஸ் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நம்பி இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சிகளை நேரில் பார்த்த அந்த கெஸ்டஸ் இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன், இவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மெஸ்ஸையா, இவர்தான் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு நேராக இந்த மனுக்குலத்தை திருப்ப வந்த உண்மையான ஒரு மீட்பர் என்பதை இந்த கெஸ்டஸ் விசுவாசி இருக்க வேண்டும். ஆனால் இந்த கெஸ்டஸ் இயேசு கிறிஸ்துவை சரியான முறையிலே விசுவாசிக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு செயல்பாட்டை, வெளிப்படையான ஒரு கிரியையை எதிர்பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், சபைகளுக்கு போகிறோம், அல்லேலூயா கூட்டத்தார் என்று சொல்லிக் கொள்கிறோம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் நம் இருதயத்தில் உற்பத்தியாயிருக்கிறதா? அது கேள்விக்குறி. இந்த கெஸ்டஸினுடைய இருதயத்தில் இயேசு எதிர்பார்த்த ஒரு விசுவாசம் அவனுடைய இருதயத்தில் உற்பத்தியாகவில்லை. இயேசு எதிர்பார்த்த ஒரு விசுவாசத்தின் தன்மை, ஒரு விசுவாசத்தின் வெளிப்படையான அடையாளம் இந்த கெஸ்டஸ் அவனுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதனாலதான் லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனத்தில், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால், இது எந்த திருடன்? இதே கெஸ்டஸ் இயேசுவினிடத்தில் கேள்வி எழுப்புகிறான். நீ கிறிஸ்துவானால் உன்னை இரட்சித்துக் கொள், எங்களையும் இரட்சித்துக் கொள். வெளிப்படையான ஒரு செயல்பாடை ஏளன முறையிலே இயேசுவினிடத்தில் வைக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் இந்த கெஸ்டஸை போல இருக்கிறோமா? உண்மையான தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் வெளிப்படையாக, பார்வைக்காக, பெயர் கிறிஸ்தவர்களாக, கிரியைகள் மூலமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி
இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால், யாக்கோபனுடைய அந்த மொழியில சொல்ல போனா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் இல்லாமல் நான் நம்முடைய கிரியையை வெளிப்படுத்தினால், நான் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்களை வெளிப்படுத்தினால், அவைகள் செத்தது, அந்த விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் கெஸ்டசிட்ட செயல்பாடுகள் இருக்கிறது, கிரியைகள் இருக்கிறது. இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்கிறான். இயேசு சிலுவையில் இருந்து இறங்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுடைய உள்நோக்கம் அது விசுவாச பூர்வமானது அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்வதாக இருந்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கெஸ்டஸ் இயேசுவின் அருகாமையில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். இந்த கெஸ்டஸ் இயேசுவின் சிலுவையின் அருகிலே அறையப்பட்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு மிகவும் நெருக்கமானவராக, தொலைவில் இல்லாமல் மிகவும் அந்த தேவனிடத்தில் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு டிஸ்டன்ஸிலே இருந்தார், மிகவும் அருகாமையில் இருந்தார். இன்னொரு விதத்திலே சொல்லுவோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த கெஸ்டஸின் அருகாமையில் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை இந்த கெஸ்டஸின் அருகாமையில் இருந்தது. இரட்சிப்பு அவனுடைய கை கெட்டின தூரத்தில் இருந்தது. நித்திய மீட்பு இந்த கெஸ்டஸினுடைய கை கெட்டின தூரத்தில் இருந்தது. மோட்ச பாக்கியம், பாரடைஸ், பரதேஸ் அவனுடைய கை கெட்டின தொலைவில் இருந்தது. ஆனால் இந்த கெஸ்டஸ் அதை தவறாக பயன்படுத்தினான். இன்றைக்கு இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிறோம், நினைவு கூறுகிறோம், பிரசங்கிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. அவருடைய இரட்சிப்பு நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. இந்த பாக்கியத்தை தவள விடக்கூடாது. ஆனா இந்த கெஸ்டஸ் இந்த பாக்கியத்தை அவன் இழந்து போனான். தனக்கு அருகாமையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டான். தனக்கு அருகாமையில் இருந்த சிலுவையை நிராகரித்தான். தனக்கு அருகாமையில் சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட அந்த நித்திய மீட்பை புறக்கணித்தான் இந்த கெஸ்டஸ். இன்னைக்கு இயேசுவை நிராகரிக்கிற ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றும் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்கிறவர்களுடைய கூட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை உங்கள் அருகாமையில் இருக்கிறது என்பதுதான் நிதார்சனம். இன்றும் இயேசு கிறிஸ்து இலவசமாக தன் கிருபையின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிற இந்த மோட்ச பாக்கியத்தை நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றும் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையோடு உங்கள் இரட்சிப்புக்காக, உங்கள் மனம் திரும்புதலுக்காக, வெளிப்படையான அடையாளத்துக்காக மட்டுமல்ல, உண்மையான ஆக்கப்பூர்வமான உறுதியான அசைக்க முடியாத இருதயத்திலிருந்து உற்பத்தியாகிற ஒரு விசுவாசத்துக்காக
இயேசு கிறிஸ்து இன்றும் தன்னுடைய இரு கரத்தை நீட்டி உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தொலைவில் அல்ல, அவருடைய கிருபை தொலைவில் அல்ல, அவருடைய சிலுவை தொலைவில் அல்ல. கெஸ்டஸை போன்ற அநேக மனிதர்களுக்கு மிகவும் அருகாமையில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மிகவும் அருகாமையில் தான் அவருடைய சிலுவை இருக்கிறது. மிகவும் அருகாமையில் தான் அவருடைய ரட்சிப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த கெஸ்டஸ் இயேசுவை அவன் ஏளனம் செய்தான். அவருடைய சிலுவையை அவன் புறக்கணித்தான். அவர் கொடுத்த அந்த மீட்பை, அந்த நித்திய ஜீவனை அவன் ஏளனம் செய்து அவன் புறக்கணித்தான். இப்படிப்பட்ட ஒரு கெஸ்டஸ்னுடைய ஒரு சூழ்நிலையில், இது போன்ற ஒரு எண்ணத்தில், இது போன்ற ஒரு குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால், இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தேவனுக்காக திறந்து கொடுத்தால், உங்கள் அருகாமையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வருவார், உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அந்த சிலுவையின் மூலமாக அந்த இரட்சிப்பு உங்களுக்குள் உண்டாகும். அந்த கிருபையினால் கர்த்தர் உங்களை மூடுவார். எத்தனை நாட்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் கேலி செய்து கொண்டிருப்பீர்கள், எத்தனை நாட்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நிராகரித்துக் கொண்டிருப்பீர்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இப்பொழுது உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்கள் அருகாமையில் இருக்க மாட்டார். கெஸ்டஸே, ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் அருகாமையில். ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை உன் அருகாமையில். ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சிப்பு உன் அருகாமையில். அந்த காலத்தை நீ உணர்ந்து, அந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் உனக்கு நித்திய ஜீவன் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கெஸ்டஸ் அந்த விலையேற பெற்ற அந்த நேரத்தை அவன் ஏளனம் செய்தான். அவன் அந்த சிலுவையை புறக்கணித்தான். இது கிருபையின் காலம். இது ஒரு குறுகிய காலம். மிக வேகமாக இந்த காலகட்டம் உருண்டோடி போய்விடும். அடுத்த ஒரு காலகட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தன்னுடைய சபையை, தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்த ஒரு காலகட்டம் வருகிறது, உபத்திரவ காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவோம் என்று சொன்னால், அதுக்கு பிறகு இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமானது. இந்த கெஸ்டஸ் தன்னுடைய நேரத்தை, விலையேற பெற்ற அந்த காலத்தை வீணடித்தான். இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்தான். கெஸ்டஸ் அவனுடைய பெயரின் அர்த்தத்தின்படி டீட்ஸ், செயல்பாடுகள், இயேசுவை சிலுவையில் இருந்து இறங்கி வரும்படி, அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை செயல்பாட்டில் காட்டி அப்படிப்பட்ட ஒரு ரீதியில இந்த கெஸ்டஸ் இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்தான். ஆனால் உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு விசுவாசம் அவன் இருதயத்துக்குள் உருவாகவில்லை என்பதான் உண்மை. இந்த கெஸ்டஸ் அவன் பரதேசிக்குள் பிரவேசிக்கவில்லை. வேதத்தின்படி பார்த்தால் அவன் பாதாளத்துக்கு
பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டான். எப்படி ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டானோ அதே போல இந்த கெஸ்டஸ் பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டான். பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்டான். பரதேசிக்கல்ல, பாதாளத்துக்கு. கெஸ்டஸ் தன்னுடைய வாய்ப்பை இழந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற நேரத்தை இழந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு அற்பமாக எண்ணினான். இந்த கெஸ்டஸின் மூலமாக ஆண்டவர் நமக்கும் நம்முடைய சபைகளுக்கும் கிறிஸ்தவ உலகத்துக்கும் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும் அறிவிக்கிற ஒரு செய்தி என்று சொன்னால், இயேசு அருகாமையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பரதீசு, பரலோகம் நிச்சயம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தால், சிலுவையை புறக்கணித்தால் நாம் பாதாளத்துக்கு நியமிக்கப்படுவோம். இரண்டாவது திருடனின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தியை நமக்கு அறிவிக்கிறார் என்றால், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வலது புறத்தில் அறையப்பட்ட திருடன் டிஸ்மாஸ். இந்த டிஸ்மாஸை குறித்து நாம் படிக்கும் பொழுது, இந்த டிஸ்மாஸ் ஒரு ரோமன் அல்ல. ஏனெனில் ரோமர்கள் சிலுவையில் அறையப்பட மாட்டார்கள். ரோமர்களுக்கு சிலுவை தண்டனை கொடுக்க மாட்டார்கள். அப்போ இந்த டிஸ்மாஸ் ஒரு ரோம பிரஜை அல்ல என்பது தெரிய வருகிறது. அப்ப இந்த டிஸ்மாஸ் யார் என்று நாம் சரித்திரத்தில் படிக்கும் பொழுது சிலர் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த டிஸ்மாஸ் ஒரு யூதன் என்று சொல்லுகிறார்கள். என்ன உதாரணம் வைக்கிறார்கள் என்றால், இந்த டிஸ்மாஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய இடது புறத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கெஸ்டாஸை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? புறஜாதியர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். இந்த டிஸ்மாஸ் ஒரு புறஜாதியனாய் இருந்திருப்பான் என்று சொன்னால், நீ தேவர்களுக்கு, அதாவது கெஸ்டஸ், நீ தேவர்களுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கேட்டிருப்பான். ஆனால் இந்த டிஸ்மஸ் என்ன கேட்டான் தெரியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கேட்டான். யூதர்கள் ஒரே ஒரு கடவுள் கோட்பாடை உடையவர்கள். அப்போ இந்த டிஸ்மாஸ் அவனுக்கு தெரியும் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு தேவன். அப்போ கெஸ்டஸ் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த டிஸ்மாஸ் அவன் ஒரு புறஜாதியன் அல்ல, அவன் ஒரு ரோம பிரஜை அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த டிஸ்மாஸ் ஒரு யூதனாக இருந்தான் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த டிஸ்மாஸ் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் ரோம அரசாங்கம் இந்த டிஸ்மாஸுக்கு சிலுவை தண்டனை கொடுத்தது என்று நாம் சரித்திரத்திலே படிக்கும் பொழுது, பாரம்பரிய கருத்துப்படி இந்த டிஸ்மாஸ் தனது சொந்த சகோதரனை கொலை செய்த குற்றத்துக்காகவும் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்துக்காகவும் சிலுவையில்
அறையப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்த குற்றத்துக்காகவும், கொள்ளை அது போன்ற காரியத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காகவும் ரோம் அரசாங்கத்துக்கு எதிராக இவன் வன்முறை கலகம் செய்தபடியினால் அதற்காகவும் இவனை சிலுவையில் அறைந்திருப்பார்கள் என்று சரித்திரத்தில் படிக்க முடிகிறது. இந்த டிஸ்மாஸ் என்கிறதான அந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் டையிங். அதாவது இது ஒரு கிரேக்க பெயர் டிஸ்மாஸ், டையிங். தமிழ்ல அதை நாம் மொழியாக்கம் செய்யும் பொழுது மரணத்தை நெருங்குகிற நிலை என்று ஒரு அர்த்தம் கொள்ளலாம். மரணத்தை நெருங்குகிற ஒரு நிலை. உண்மையாகவே இந்த டிஸ்மஸ் இயேசு கிறிஸ்துனுடைய வலது புறத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்தை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அதற்கு ஏற்றபடியே இவனுடைய பெயரும் இருக்கிறது. பெயருடைய அர்த்தம் டிஸ்மஸ், டையிங், மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. ஆனால் இந்த டிஸ்மஸனுடைய வாழ்க்கையில் இருந்து, இந்த டிஸ்மஸனுடைய செயல்பாட்டில் இருந்து இந்த நாட்களிலே தேவன் நமக்கும் நம் சபைகளுக்கும் கிறிஸ்தவ உலகத்துக்கும் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள சுமார் 800 கோடி ஜனங்களுக்கும் அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன என்றால் இயேசு கிறிஸ்து அருகாமையில் இருக்கிறார். அவரை எளிதாக பற்றிக் கொள்ளலாம். சிலுவை அருகாமையில் இருக்கிறது. சீக்கிரமாக அந்த சிலுவையை பின்தொடர்ந்து அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த டிஸ்மஸ் நமக்கு அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இயேசு அருகாமையில் இருக்கிறார். எளிதாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளலாம். சிலுவை அருகாமையில் இருக்கிறது. சீக்கிரமாக அந்த சிலுவையின் மூலமாக தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்த வெளிக்காட்டின அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை இந்த டிஸ்மஸ் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இனி இந்த டிஸ்மஸினுடைய பேச்சை மற்ற எல்லா சுவிசேஷ புத்தகங்களை எழுதின சுவிசேஷகர்களை விட லூக்கா மிக சிறந்த ஒரு சரித்திராசிரியர். அவர் தன்னுடைய புத்தகத்திலே மிகவும் தெளிவாக இந்த டிஸ்மஸின் பேச்சை, வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது மேலோட்டமாக வாசித்து விடுவது வழக்கம். இந்த வார்த்தை, இந்த பேச்சுகள் ஒரு குற்றவாளி அவன் மரிக்க போகிறான். டிஸ்மஸ் அவன் மரிக்க போகிறான். ஆனால் மரிக்க போகிறதுக்கு முன்பாக இந்த டிஸ்மஸ் பேசுகிற இறுதி பேச்சுதான் இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்க கேட்டது. 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி. யார் அந்த மற்றவன்? டிஸ்மஸ்
அவனை நோக்கி, யாரை? கெஸ்டஸை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்ப இந்த கேள்வியில் இருந்து, இந்த கேள்வியினுடைய அந்த உள்கருத்திலிருந்து நாம் அறிய வருகிறது என்ன என்று சொன்னால், இந்த கெஸ்டஸுக்கு தேவனை குறித்ததான பயம் இல்லை. ஆனால் இந்த கேள்வியை எழுப்புகிற இந்த டிஸ்மஸுடைய இருதயத்துக்குள்ளாக தேவனை குறித்ததான ஒரு பயத்தை பார்க்க முடிகிறது. அப்ப ஒன்று, டிஸ்மஸ் மரணத்தை நெருங்குகிற நிலையில் தேவன் மேல் தனக்கிருந்த பயபக்தியை வெளிப்படுத்துகிறார். இந்த கெஸ்டஸ் அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அவனுடைய மனப்பான்மை எல்லாம், நான் மரிக்க போகிறேன், மரிக்கிறதுக்கு முன்பாக எந்த அளவுக்கு தன்னுடைய இறுதி பேச்சுகளால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கெஸ்டஸ் ஏளனம் செய்தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், ஆனால் ஏளனம் செய்கிறது கிறிஸ்துவை. போகிறது சபைக்கு, ஆனால் குறை சொல்லுகிறது கிறிஸ்துவை. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் மேல் பயபக்தி இல்லாமையை காண்பிக்கிறது. ஆனால் இந்த டிஸ்மஸ் அப்படி கிடையாது. தான் மரிக்க போகிறார். அடுத்து சில வினாடிகளில் அவர் மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மரணத்தை நெருங்குகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவனுக்கு இருந்த அந்த பயத்தை, அந்த பயபக்தியை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 41வது வசனம். டிஸ்மஸ் மரணத்தை நெருங்குகிற நிலையில் தான் பாவி என்பதையும் இயேசு பாவம் செய்யாதவர் என்ற சத்தியத்தை கூறி கெஸ்மாஸை கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. தான் மரிக்க போகிறார். இன்னும் சில வினாடிகளில் இந்த உலகத்தை விட்டே அவர் கண்மூட போகிறார். ஆனால் தன்னுடைய இறுதி பேச்சில் இன்றைக்கு உலகத்துக்கே அவர் வெளிப்படுத்துகிற முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், டிஸ்மஸ் ஆகிய நான் ஒரு பாவி, ஆனால் நடுவில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யாதவர், அவர் ஒரு பரிசுத்தமான தேவன். இந்த டிஸ்மஸுடைய இறுதி பேச்சில் இந்த டிஸ்மஸ் வெளிப்படுத்துகிற இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒன்று, டிஸ்மஸ் ஆகிய நான் ஒரு பாவி, ஆனால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். தான் மரிக்க போவதற்கு முன்பாக டிஸ்மஸ் இந்த உலகத்துக்கே சொல்லுகிற ஒரு முக்கிய செய்தி என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன்.
இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன், ஆனால் நான் ஒரு பாவி. இதுதான் வேதாகமும் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அனைவரும் பாவிகள். ஆனால் மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து மனுக்குலத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரிசுத்தம் உள்ள தேவன் ஒரு பரதீசை, ஒரு மோட்ச பாக்கியத்தை இந்த உலகத்துக்கு அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த டிஸ்மாஸினுடைய ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு உலகத்துக்கு அறிவிக்கப்படுகிறது. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42வது வசனம். டிஸ்மஸ். டிஸ்மஸ் என்றால் டையிங், மரணத்தை நெருங்குகிற நிலையில் இருப்பவன். ஆனால் மரணத்தை நெருங்குகிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற அந்த டிஸ்மஸ் மூணாவதாக என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு நித்திய தேவன் இயேசுவை நான் கண்டு கொண்டேன் என்கிறதான ஒரு செய்தி. தான் மரிக்க போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய இறுதி பேச்சில் அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டேன். கண்டு கொண்டேன், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் நிஜமான, ஆமென், சாவை வென்றவர் என் மனவாளன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற டிஸ்மாஸ் இன்னும் சில வினாடிகளில் மரிக்க போகிறார். அவர் மரிக்க போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய இறுதி பேச்சின் மூலமாக உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், நான் ஒரு நித்திய ஜீவனை கண்டு கொண்டேன். நான் அதை எந்த கோயில்களிலும் கண்டு கொள்ளவில்லை, எந்த பாவ பரிகாரங்களையும் செய்து கண்டு கொள்ளவில்லை, எந்த பலிகளை செலுத்தியும் நான் கொண்டு கொள்ளவில்லை. சிலுவையில் அறையப்பட்டுக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டேன், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன் என்று டிஸ்மஸ் உலகத்துக்கு ஒரு முக்கிய செய்தியை அறிவிக்கிறார். இன்றைக்கு இந்த மோட்ச பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் செய்கிற கிரியைகள் மூலமாகவோ, பாவ கர்மங்களின் மூலமாகவோ, பலிகளின் மூலமாகவோ, நீதியான காரியங்களை செய்கிறதன் மூலமாகவோ நீங்கள் இந்த நித்திய பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது. இந்த டிஸ்மஸை போல நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துதான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்ற இந்த சத்தியத்தை விசுவாசித்தால் மட்டுமே அந்த மோட்ச பாக்கியத்துக்குள், அந்த பரதேசிக்குள் நுழைய முடியும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர்தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசலாக இருக்கிறார்.
பல பாவ கர்மங்களை செய்து பல பலிகளை செலுத்தி சமாதானமின்றி நிம்மதியின்றி மோட்ச பாக்கியம் என்ற நிச்சயமின்றி சோர்ந்து போய் இருக்கிற சகோதரரா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அந்த மோட்ச பாக்கியத்துக்குள் பிரவேசிக்க டிஸ்மஸ் தன்னுடைய இறுதி பேச்சின் மூலமாக தான் மரிக்கிறதுக்கு முன்பாக அந்த இரட்சகர் இயேசுதான் என்பதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்படி இந்த டிஸ்மஸ் தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவுக்கு முன்பாக வெளிப்படுத்தின உடனே டிஸ்மஸின் மேல் வெளிப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு டிஸ்மஸை நோக்கி, இன்றைக்கு, இந்த இன்றைக்கு என்கிறதான வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு இன்றைக்கு இயேசு உன் அருகாமையில் இருக்கிறார். இன்றைக்கு சிலுவை உன் அருகாமையில் இருக்கிறது. இன்றைக்கு வேதம் உன் அருகாமையில் இருக்கிறது. இன்றைக்கு ரட்சிப்பு உன் அருகாமையில் இருக்கிறது. ஒருவேளை நீ அந்த இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டிய, அந்த சிலுவையை பெற்றுக்கொள்ள வேண்டிய, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டிய உன்னுடைய கடைசி நாள் இந்த நாளாக ஒருவேளை இருக்கலாம். இந்த வேத சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரா, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கடைசி நாளாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற முடிவு நாளாக இருக்கலாம். இன்றைக்கு உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு உன் அருகாமையில் இருக்கிறார். உனக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை உன் அருகாமையில் இருக்கிறது. அதை இந்த டிஸ்மஸ் கண்டு கொண்டான். இன்றைக்கு சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் இந்த டிஸ்மஸினுடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் சில வினாடிகளுக்குள் டிஸ்மஸ் மரிக்க போகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்கு இரட்டிப்பான ஒரு நன்மை, இரட்டிப்பான ஒரு நன்மை. அது என்ன நன்மை தெரியுமா? அதுதான் பரதேசி, அதுதான் மோட்சம், அதான் கைலாசம், அதுதான் வைகுண்டம் என்று பல பெயர்களில் அறியப்படுகிறது. இரட்டிப்பான ஒரு நன்மை. இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை நாம் அனுபவிக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கலாம். உண்மையாகவே எது இரட்டிப்பான நன்மை என்று சொன்னால், நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த மோட்சம்,
நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், இன்றைக்கு அந்த இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன் என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. டிஸ்மஸை போல உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தால் இன்றைக்கே அந்த இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறும், அடிமைத்தனத்தின் அனுபவங்கள் மாறும். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விருப்பப்படுகிறார். அதனால்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, அடுத்த வாரமும் அல்ல, அடுத்த மாதமும் அல்ல, அடுத்த வருடமும் அல்ல. இன்றைக்கு சகைவருடைய வீட்டுக்கு ஒரு இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பை இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலை தர இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கே இரட்சிப்பு, அவன் வீட்டுக்கே இரட்சிப்பு. அன்று வரைக்கும் அவனுடைய வீடு பலவிதமான அநீதியான காரியங்களால் நிரப்பப்பட்டிருந்தது, பாவ கிரியைகளினால் நிரப்பப்பட்டிருந்தது. இயேசு சென்ற அன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். டிஸ்மஸ் அந்த நாளை, அந்த வினாடியை அவன் உணர்ந்து கொண்டு அவன் அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இரட்சிப்பை நிராகரிக்கிறோமா? இரட்சிப்பை புறக்கணிக்கிறோமா? நாம் இரட்சிப்பை புறக்கணித்தால், இயேசுவை ஏளனம் செய்தால் நரகம். அதே வேளையில் தேவன் தருகிற இரட்சிப்பை பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழும் பொழுது நமக்காக ஒரு நித்திய ஜீவன் காத்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய வசனத்தை நான் வார்த்தையை முடிக்க விருப்பப்படுகிறேன். அமெரிக்கா நாட்டிலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு மனிதனுடைய பெயர் ஜெஃப்ரி டாமர். ஜெஃப்ரி டாமர் என்றாலே அமெரிக்கா நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அமெரிக்காவில் உள்ள ஜனங்கள் ஜெஃப்ரி டாமர் என்ற பெயரை கேட்டாலே அது அவர்களுடைய மனதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அருவருப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரே ஒரு பாவம் 1978 மற்றும் 1991 இந்த வருடங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த ஜெஃப்ரி 17 மனிதர்களை கொன்றிருக்கிறார், கொலை செய்திருக்கிறார். டிஸ்மர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? கொலை செய்ததற்காக. இந்த ஜெஃப்ரி 1978 இருந்து 1991 இடைப்பட்ட வருடங்களில் 17 மனிதர்களை கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது மட்டுமல்ல,
அவர்களுடைய தலையை வெட்டி, அந்த 17 மனிதர்களுடைய தலையை வெட்டி ஒரு கபோர்டுக்குள்ள பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுடைய அந்த இருதயத்தை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பார்சல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுடைய அந்த சடலங்கள், அந்த உடல்களை எடுத்து ஒரு வகையான கெமிக்கலை அந்த உடலுக்குள்ளாக அவன் பூசி தன்னுடைய வீட்டினுடைய ஒரு அறைக்குள்ளாக ஒளித்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு அமெரிக்கா காவல்துறை அந்த ஜெஃப்ரியை கைது செய்தது. ஜெஃப்ரியை கைது செய்து அவன் செய்த பாவத்துக்காக அவனை சிறையில் அடைத்தது. இப்பொழுது சிறையிலே ஜெஃப்ரி பாவம் செய்தான், கொலை செய்தான், 17 மனிதர்களை கொலை செய்தான். அந்த பாவத்துக்காக, அந்த குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு 1992 ஆண்டுல ஒரு சாதாரண ஒரு போதகர் அந்த சிறைச்சாலைக்குள் சென்றார். சிறைச்சாலைக்குள் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஜெஃப்ரிக்கு சொல்ல ஆரம்பித்தார். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வலது புறத்தில் சிலுவையில் அறையப்பட்ட டிஸ்மாஸ் என்கிறதான அந்த கொலையாளி, அவரை குறித்தும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த டிஸ்மஸினுடைய வாழ்க்கை, இந்த டிஸ்மஸினுடைய இந்த சிந்தை இந்த ஜெஃப்ரியை தொட ஆரம்பித்தது. அந்த சுவிசேஷம், அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த போதகர் மூலமாக அறிவிக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஜெஃப்ரியை தொட ஆரம்பித்தது. அவருடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை தர ஆரம்பித்தது. முற்றிலுமாக சிறைச்சாலையில் இருந்தபடியே அவர் ஒரு புதிய மனிதனாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசுவுக்காக ஒப்புக் கொடுத்த பிறகு ஜெஃப்ரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஜெஃப்ரி ரட்சிக்கப்பட்டான். ஜெஃப்ரி அவன் இயேசுவுக்காக வாழ்கிறான் என்ற செய்தி அமெரிக்கா தேசமெங்கும் பரம்ப ஆரம்பித்தது. ஆனால் அந்த செய்தியை கேட்ட அநேக சபைகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்க போகிறேன். If Jeffrey go to heaven, we don't want that heaven. I will repeat it. If Jeffrey go to heaven, we don't want that heaven. அநேக சபைகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஜெஃப்ரி அந்த பரலோகத்துக்கு போனான் என்று சொன்னால் அந்த பரலோகம் எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் சொல்லுகிற இந்த செய்தி, நீங்க பிரசங்கிக்கிற இந்த செய்தி உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு டிஸ்மஸை போல கொலையாளிகளாய், குற்றவாளிகளாய் நம்முடைய உலகத்திலே, உலகத்தின் பல நாடுகளிலே, நம்முடைய தேசங்களிலே அநேகர் இருக்கிறார்கள். இந்த டிஸ்மஸுக்கு இயேசு தேவைப்பட்டார் என்றால், இந்த டிஸ்மஸுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை அவசியமாக இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு ஜெஃப்ரியை போல எத்தனையோ குற்றவாளிகள், எத்தனையோ கொலையாளிகள், எத்தனையோ காவல்துறைகளிலே, சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த டிஸ்மஸினுடைய வாழ்க்கை சரித்திரம், இந்த டிஸ்மஸினுடைய தீர்மானம், இந்த டிஸ்மஸ் தன்னுடைய இறுதி மரிக்க போகிறதுக்கு முன்பாக இறுதி வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தின அந்த நித்தியத்தை குறித்ததான அந்த மறைப்பொருட்கள் இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் நிகழ்காலத்தில் இருக்கிற அநேக குற்றவாளிகளுக்கு போய் சேர வேண்டிய விதத்திலே இந்த செய்தி போய் சேர்ந்தால் ஜெஃப்ரியை போல அநேக ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம், கண்களை மூடலாம். நம்முடைய தேசத்துக்கு இயேசு தேவை. நம்முடைய தேசத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அவசியம். நம்முடைய தேசத்துக்கு டிஸ்மஸ் பெற்றுக்கொண்ட அந்த மோட்ச பாக்கியம் அவசியம். இந்த செய்தி, இந்த டிஸ்மஸினுடைய அந்த தீர்மானங்கள், டிஸ்மஸ் தன்னுடைய வாழ்வின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த பரதேசி, அந்த மோட்ச பாக்கியம் அநேகருக்கு போய் சேர வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். வருகிற நாட்களில் நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அநேக கொலையாளிகள் கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புவதை பார்க்க முடியும். ஒரு ஈவான் ராபர்ட் ஜெபித்தது மூலமாக வேல்ஸ் தேசத்தில் உள்ள காவல்துறை சிறைச்சாலைகளில் அந்த சிறைச்சாலைகளே காலியாக மாறி கொலையாளிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பக்கமாக திரும்பினார்கள் என்றால் ஏன் இது நம்முடைய இந்த நிகழ்காலத்திலும் சாத்தியம். சில நேரங்களில் நம்முடைய தேசத்தினுடைய அரசாங்க சட்டங்கள் ஒரு கொலையாளியை மாற்ற முடியாது. காவல்துறையில் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் ஒரு கொலையாளியை மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெளிப்படுகிற அவருடைய சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிற அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு கொலையாளியாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், இந்த டிஸ்மஸையே என் தேவனால் ரட்சிக்க முடியும் என்று சொன்னால் இது சாத்தியம் இந்த காலகட்டத்துக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நம்முடைய தேசம் ஒரு பெரிய ஒரு அறுவடைக்காக விரிந்து கிடக்கிறது. இன்றைக்கு இயேசு நம்முடைய தேவன் உங்களை போன்ற உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். உங்களை போன்ற ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். ஆத்ம பாரம் உள்ளவர்களை தேடுகிறார். இந்த நாட்களில் நாம் நம்முடைய தேவனுக்காக எழும்ப வேண்டும். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுதே.
செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய். கடைசியாக இயேசுவே எங்கள் உள்ளங்களை, இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவை எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் விரைந்திடும். எல்லாரும் சத்தமாய், இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் விரைந்திடுமே. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய். சத்தமாய் பாடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்து. இன்னும் சத்தமாய், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த வேத பகுதியில் இருந்து 2 திருடர்களின் மூலமாக, கெஸ்டஸ் மற்றும் டிஸ்மஸ் அவர்களின் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே தர வேண்டிய செய்தியை இந்த நாளிலே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய தரிசனத்தையும் புரிந்து கொண்டு உமக்காக அதிகமாக இந்த நாட்களிலே எழும்பி ஆத்ம ஆதாயம் செய்ய விசேஷித்த உம்முடைய கிருபையினால, உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய திட்டத்தின்படி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்டை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் அந்த திட்டத்தை இந்த பூலோகத்திலே நாங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையின் மூலமாக நீர் மகிமை அடைந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.